ஒரு பக்கம் மணலாயப்படலை, இந்த கோபம் என்ன பாவி ஆக்கிடும் போல இருக்கே அப்படின்னா அதையும் ஆசான் சொல்கிறான். ஒன்றை உடனே இருந்தவள், கவலைப்படாதே, உன் கோபத்தை பொடியாக்குவேன், உன்னை சாந்தப்படுத்துவேன், உன்னோட காமத்தை தனித்து விடுவேன், மனசை ஒருநிலைப்படுத்துவேன், சந்தேகத்தை நீக்கி விடுவேன். ஒரு மனிதனுக்கு சந்தேகம், எந்த மனிதனாக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி, அவன் யாராக இருந்தாலும் சரி, சந்தேகம் என்ற நோய் இருக்கும். இப்போ நம்ம பூஜை செய்வது நியாயமா? ஆசான் இருக்கிறானோ இல்லையோங்க? அட பாவி மனமே, ஆசான் இல்லாமல் உதவி செய்வானா? அவன் மேலேயே சந்தேகப்படுறேன், ஆசான் மீதே சந்தேகப்படும். ஆசான் நம்ம செய்கிற பூஜை நியாயமாக இருக்குமோ? நியாயம் இல்லாட்டி அவனுக்கு அருள் செய்வானா? இந்த சந்தேகம் என்ற நோய் அது ஒரு பெரிய சனியை, கோபம் என்ற சனியை, காமம் என்ற சனியை, மன ஒருநிலைப்படாமல் சனியை, இதில் பகை வேற சனியை, இப்படி எல்லா சனியனும் சேர்ந்துக்கிட்டு போட்டு பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அறுசுவை மீத நாட்டம், உப்புலா சாப்பிடணும்னா பல்ல கடிக்கும் மனசு, உப்புலாமல் சாப்பிட்டாகணும். இப்படி இதுக்கிடையில் இப்படியெல்லாம் சமுதாயம் இந்த லட்சணத்தில் இன்னும் சில சனியாக இருக்குது. இவன் அரும்பாடுபட்டு 27,000 ஆண்டுகள் பூஜை செய்து முன்னேறிட்டு வருவான். இன்னும் இவனை கண்டு பொறாமப்பட்டு சில சதி கூட்டங்கள் இடையூறு செய்ய பார்க்கும். அது பெரிய சனியை, அதை வெளியினா சின்ன விஷயம் இல்லை. அவன் என்ன செய்வான்? போது முறைச்சு பார்ப்பான், அப்படிமா. சில பேர் காரி துப்புவான். அந்த வளர்ச்சி விரும்ப மாட்டான். அவன் எத்தனை ஆயிரம் தவம் செய்திருக்கா உயர்ந்திருக்கிறான், அவன் மேலே கண்டு பொறாமப்பட்டு அவனே சிவா அவனுக்கு இடையூறு செய்ய பார்ப்பான், காரி துப்புவான். அப்போ இவர்கள் என்ன செய்வார்கள்? மேலே துப்படி இல்லை, மேலே துப்புனா கையில் துண்டுக்கு தொடச்சிட்டு போடணும், முறைச்சி பார்ப்பான். நேருக்கு நேரு பார்க்கக்கூடாது. இந்த துறையில் வர மக்கள், அது இல்லறத்தனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தன் கோபம் நம்ம மேல் பக உணர்வோடு இருக்கும், கோபம் முறைச்சி பார்த்தா நேருக்கு நேரு பார்க்காதே. காரி துப்புனான், நம்ம போகும்போது காரி துப்புறானா, நம்ம மேலே துப்பலை, அப்படியே துப்புனா நம்ம துவைச்சிக்கலாம், துணியை தண்ணீர் போட்டு துவைச்சிக்கலாம், அப்படின்னு போகணும். இல்லைன்னு சொன்னால் நேருக்கு நேராக பார்த்தா கோபத்தை உண்டு பண்ணிடுவான். பகை உள்ளவன், பொறாமை உள்ளவன் கோபத்தை உண்டு போடுவான். அது இந்த ஞானிகளுக்கு இன்னும் கொடிய நோய். அது பிரச்சனை வரும், இடைக்கிடையே பிரச்சனை வரும். அப்போ என்ன செய்வான்? அந்த சந்தில் இருக்க அந்த ஒரு தெருவில் போகும்போது அவன் இடறான்னு சொன்னான், அந்த தெருவுக்கு மாற்றி தெருவு போகணும். சரி, வர வழியே இல்லை, அந்த தெரு தான் போகணும்னு சொன்னான். அப்போ என்ன செய்வான்? அந்த மாதிரி நபர்கள் வரும்போது நேருக்கு நேராக பார்க்காமலும் காரிய துப்புனா நம்ம மேலே துப்பலை அப்படின்னு போவோம்.